ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான பட்டாணி பிரியாணி தாங்க செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குது. இதுக்கு தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். செமையாக இருக்குங்க இந்த காம்பினேஷன். நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டாணி சாதத்துக்கு நான் பட்டாணி ஊற வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு நான் பட்டாணி ஊற வச்சுருக்கேங்க. இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். 1 கப்பு பட்டாணிக்கு அதே கப்பால் நான் 2 கப்பு அரிசியும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். வாங்க இப்போ மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு 1/2 துண்டு, இஞ்சி 10-15 பல் பூண்டு, 15 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தான். நான் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக ஒரு 1/2 பிடி கொத்தமல்லி தழை. இது அப்படியே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு பாருங்க. இப்போ நம்ம பிரியாணியை தாளிச்சிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஆயில். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக நெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணியில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நாச்சிப்பூக்கு இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷன் தான். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டியதில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள். நம்ம அரைச்சி விழுதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க, நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணி, அரிசியெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம்.
அடுத்தது ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் இது பிரியாணி அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் நார்மல் அரிசிலையும் செஞ்சுக்கலாம். நம்ம எப்பயுமே சமைப்போம் இல்லையா, அதே அரிசியில் கூட நம்ம இதே மெத்தடில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் 1 கப்பு மட்டும் சேர்த்தீங்க. ரொம்ப சேர்த்தோம்னா நம்மளுக்கு பிரியாணி தகட்டும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம். 3 கப்பு ஊற்றிருக்கேங்க. நான் மொத்தமாக 3.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பட்டாணிக்கும் தண்ணி வேணும் இல்லையா, அதனால் நான் 3.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் மீடியமாக வச்சு 2 விசில் விட்டால் போதுங்க. ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சிடும். 2 விசில் போதும். நம்ம சாதம் வேகிறதுக்குள்ளே அதுக்கு சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழைய விடாமல் லைட்டாக வெந்தால் போதும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இறக்கி தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அடுப்பை ஸ்லோவிலே வச்சுட்டு நம்ம மஞ்சத்தூள் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், நான் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகலை, நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா நம்மளுக்கு மிளகாத்தூள் கறியிடுங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். கலருக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். இது வேணா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துடலாம். நம்ம வேக வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இதை கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலே அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வறுக்கணும்னா நம்மளுக்கு நல்ல உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக வந்திருக்கு. நல்ல பொல பொலன்னு. நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குறையல. இது பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடுங்க. லஞ்ச் பாக்ஸும் பசங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அருமையாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.